ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம டெலகிராம் குரூப்ல ஆல்ரெடி ஒரு அனாலிசிஸ் தேர்ஸ்டேவே ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஹைலேருந்து செல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த தேர்ஸ்டேவோட மூவை நான் பிடிக்கல. நான் வந்து ஆல்ரெடி தேர்ஸ்டேவே ஒரு பை மூமெண்ட் பிடிச்சதுனால நான் வந்து அதை ஃப்ரைடே பார்த்துக்கலான்ற ரீசன்னால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரைடே லண்டன் செஷன்லேயே எனக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஒரு $23 to $24 பக்கம் லாஸ் ஆச்சு. அண்ட் செகண்ட் அட்டம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $30 எஸ்எல் வச்சுருந்தேன். அண்ட் ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 140+ வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மந்த் எண்டும் கூட வீக் எண்டும் கூட. ஸோ அதனால நான் அதை சேஸ் பண்ண விரும்பல. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடய அந்த மந்த்தையும் அந்த வீக்கையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1-2 ட்ரேட் வந்து லாஸில் ஆகுது அப்படிங்கிறதுக்காக உங்களோட கரெக்டான அனாலிசிஸை கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் விட வேண்டாம். நீங்கள் கரெக்டான கன்ஃபர்மேஷனோட கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகும்போது ஸோ தாராளமாக உங்களுக்கு உண்டான ரிஸ்க்கை எடுத்து பண்ணலாம். பட் ரிஸ்க் எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே. என்னோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்லில் தான் இருக்குது. ஸோ செல்லுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக என்னோட அனாலிசிஸை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த எஜுகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் ட்ரெண்டிஸ்ட்.